இன்ஸ்டாகிராமில் இவருக்கு 6 மில்லியன் ஃபாலோயர்ஸ்கள் உள்ளனர். மருத்துவம் படித்து முடித்த தனஸ்ரீ நடனத்தின் மீது இருந்த ஆர்வத்தினால் அதை முழு நேர தொழிலாக மாற்றிக்கொண்டார். பாலிவுட் பாடல்களுக்கு நடனமாடி வீடியோக்களை வெளியிடுவது இவரது வழக்கம். இன்ஸ்டா பிரபலம் என்பதையும் தாண்டி தனஸ்ரீக்கு மற்றொரு அறிமுகம் உள்ளது. அதுதான் இந்திய கிரிக்கெட் வீரர் யுஸ்வேந்திர சாஹாவின் முன்னாள் மனைவி. சமீபத்தில் இந்த தம்பதி விவாகரத்து பெற்றுக் கொண்டது. அந்த விவாகரத்து குறித்து பல்வேறு கிசுகிசுக்கள் உலா வந்தாலும் தனஸ்ரீ தன்னுடைய தரப்பிலிருந்து சில விஷயங்களை யூடியூப் பேட்டிகளில் கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார். சாகல் மீது அவர் வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகளின் பின்னணியை தெரிந்து கொள்ள அவர்களின் கடந்த கால வாழ்க்கை பக்கங்களை புரட்ட வேண்டும். கொரோனா காலகட்டம் பலரின் வாழ்க்கையை திருப்பி போட்டது போல சாஹாவின் வாழ்க்கையிலும் புது மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஊரடங்கு காலத்தில் டான்ஸ் பயிற்சி மேற்கொள்வதற்காக ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்துள்ளார் சாகல். அந்த ஆன்லைன் வகுப்பு நடத்தியது வேறு யாரும் இல்லை, தனஸ்ரீ வர்மா தான். சாகல் நடனம் கற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் இருவருக்குள்ளும் காதல் சூறாவளியாக நடனமாடத் தொடங்கிவிட்டது. நடனத்தால் இணைந்த இந்த ஜோடி கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு ஜாலியாக ஊர் சுற்றி வந்த இந்த நட்சத்திர தம்பதியின் வாழ்க்கையில் திடீரென விக்கெட் விழத் தொடங்கியது. இதற்கு காரணமாக சொல்லப்பட்ட பெயர் பிரதீக் உடோகர். மும்பையைச் சேர்ந்த பிரதீக் ஒரு டான்ஸ் மாஸ்டர். டிவி ரியாலிட்டி ஷோக்களில் கலந்து கொண்டு பிரபலமானவர். இவர் பங்கேற்ற தொலைக்காட்சி நடன நிகழ்ச்சி ஒன்றில் தனஸ்ரீயும் பங்கேற்றிருந்தார். இதனால் இருவருக்கும் நெருக்கம் அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இருவரும் க்ளோஸாக இருந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியது. இதன் தொடர்ச்சியாகத்தான் சாகலுக்கும் தனஸ்ரீக்கும் பிரச்சனை வெடித்திருக்கிறது. இருவரும் பிரிவதாக அறிவித்தனர். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் சட்டப்பூர்வமாக இருவரும் விவாகரத்து பெற்றுக் கொண்டனர். இதன் பின்னர் யுஸ்வேந்திர சாகல் கிரிக்கெட் வாழ்க்கையில் கவனம் செலுத்த தொடங்கினார். மறுபுறம் தனஸ்ரீ மாடலிங் மற்றும் சினிமா துறையில் கவனம் செலுத்தி வருகிறார். சமீப காலமாக தனஸ்ரீ வர்மா பல்வேறு நேர்காணல்களில் சாகலுடனான உறவு குறித்து பேசி வருகிறார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் சாகலுடனான திருமணம் முடிந்த சில மாதங்களிலேயே தெரிந்துவிட்டது இந்த உறவு ஓராண்டுக்குள்ளாகவே முடிவுக்கு வந்துவிடும் என்று. நான் தவறு செய்துவிட்டதாக உணர்ந்தேன். சாகல் என்னை ஏமாற்றுகிறார் என்பதை 2 மாதங்களிலேயே கண்டுபிடித்தேன். ஆனால் ஒரு திருமண உறவு நீடிக்க வேண்டும் என்றால் நாமும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் ஒவ்வொரு விஷயத்தின் போதும் சாகலுக்காக நின்றேன். நான் அவருக்காக நின்றது அனைவரும் பார்த்தனர். அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அவருடன் நின்றிருக்கிறேன். அதனால்தான் அவருடனான உறவு முடிவுக்கு வந்தபோது அது உணர்வு பூர்வமாக இருந்தது என்று கூறியிருந்தார். தனஸ்ரீ ஏமாற்றியதால் தான் சாகல் விவாகரத்து செய்ததாக இணையவாசிகள் விமர்சித்து வந்த நிலையில் சாகல் துரோகம் செய்து கையும் களவுமாக சிக்கிக் கொண்டதாக தற்போது தனஸ்ரீ கூறியிருப்பது நெட்டிசன்களை அதிர்ச்சி அடைய வைத்திருப்பதோடு பலர் சாகலையும் விமர்சித்து வருகிறார்கள். தனஸ்ரீயின் குற்றச்சாட்டுக்கு சாகல் தரப்பிலிருந்து எந்த எதிர்ப்பும் இதுவரை வரவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.